கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் தேமுதிகவின் சின்னம், மதிமுகவின் சின்னம், இஸ்லாமிய கட்சிகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விக்கிரவாண்டி தொகுதி மக்களின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அன்னியூர் சிவா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களே, சேர்மன் சங்கீதா அவர்களே, அப்துல் சலாம், நைனா முகமது, வேம்பை ரவி, கில்பர்ட், ஜெயபால் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராணை வளவன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன் அவர்களே, மாவட்ட செய்தி தொடர்பாளர் அசோக் அவர்களே, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் புதுவேந்தன் அவர்களே, துணை செயலாளர்கள் சங்கத்தமிழன், வழக்குரைஞர் ஏடுமலை, சுந்தர், ஜெயச்சந்திரன், வடு பரசுராமன், செல்வி, தமிழ்வளவன், ஞானவேல், சத்யா, நீலமேகன், வீரப்பன், கிட்டு, சுரேஷ், சுந்தரம், தயா, முத்தரசன், சிவராமன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளின் முன்னோடிகளே, காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, இடதுசாரி கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த நகர, ஒன்றிய, பேரூர் பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, இந்த தொகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4வது நாளாக நான் தொடர் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கும் நமது தோழமை கட்சி திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரித்து வருகிறேன். தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கூட்டணிக்கு மக்களின் ஏகோபித்த ஆதரவு பேரலையாக வீசுகிறது. நம்முடைய கூட்டணி தமிழ்நாடு எங்கிலும் மாபெரும் வெற்றியை பெறும். அதிலே ஒரு தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. ஏற்கனவே இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்று இந்த 2 ஆண்டுகளில் அவர் சாதித்திருக்கிற சாதனை போற்றுதலுக்குரியது. ஏறத்தாழ 700 கோடிக்கு மேலான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். 5 வருஷம் முழுமையா இல்ல, 2 வருஷம் தான். சென்னை திடீர்னு டெல்லிக்கு வந்துட்டார். என்ன வந்து பார்த்தார். நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக டெல்லியிலே தங்கியிருந்த போது திடமென தொலைபேசியிலே வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். தாராளமாக வாருங்கள் என்று நான் அன்பு அழைப்பு விடுத்தேன். வந்ததும் இந்த தொகுதி திட்டங்கள் பலவற்றை கடிதமாக எழுதி கொண்டு வந்தார். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை, நகாய் மிகப்பெரிய திட்டம். உடனடியாக அமைச்சரை நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களோடு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சென்று சந்தித்தோம். அவர் பொறுமையாக அமைதியாக அமர்ந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு எளிதாக யாரும் டெல்லியை போய் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப டெல்லிக்கு போய் பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. இங்கே சட்டமன்றத்திலே முதலமைச்சர்கிட்டயே போய் எல்லா திட்டங்களையும் பேச முடியும் சட்டமன்ற உறுப்பினர்களா. அதற்கு மேல் டெல்லிக்கு யாரும் போக மாட்டாங்க. டெல்லினா எம்பி தான், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் டெல்லியில போய் இந்த திட்டம் எங்க தொகுதிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது வழக்கம். இவர் திடீரென எம்பியாகவே மாறிவிட்டார். அன்னியூர் சிவா எம்எல்ஏவா எம்பியா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு
நம்முடைய விழுப்புரம் எம்பி கூட இருக்கிறார். அவரு தான் அதெல்லாம் ரெடி பண்ணி நானும் அவரும் போய் அமைச்சரை சந்தித்து அன்னியூர் சிவா அவர்களுடைய கோரிக்கையை எடுத்துரைத்தோம். எதற்கு சொல்றோம்னா, மக்களுக்கு தொண்டாற்றுவதில் அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு முனைப்பு, அவ்வளவு தீவிரம். இந்த தேவை இருக்கு, இந்த பிரச்சனைகளை முடிக்கணும், இந்த நேரத்தை பார்க்கணும், அவர்களை அணுகி இந்த வேலையை முடிக்கணுங்கிற அந்த ஈடுபாடு இருக்கு பாருங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வந்துடாது, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அது அந்த உணர்வு வராது. அன்னியூர் சிவா அவர்களிடத்திலே அதை நான் பார்த்து வியப்படைகிறேன், பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன். லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன், அவருடைய ஈடுபாட்டை நான் பாராட்டுகிறேன், அவருடைய தீவிரத்தை நான் பாராட்டுகிறேன், அவருடைய முனைப்பை நான் பாராட்டுகிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை. ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு நம்முடைய எம்பியை கூட அழைச்சிக்கிட்டு அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை போய் சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்தது. என்ன, எந்த சாலை அது? சென்னை நெடுஞ்சாலை சாலை, வி கூட்ரோடு, முண்டியம்பாக்கம் ரெண்டு இடத்துலயும் வந்து கீழே சுரங்கப்பாதை போய் கிராஸ் பண்றது, ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு அந்த திட்டம் தான். தனிப்பட்ட முறையில் எம்பி கடிதம் கொடுத்தாலும் கூட நீங்க எம்பி பார்த்துக்கீங்க இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து இருக்காம நேரா டெல்லிக்கு வந்து நம்முடைய எம்பி ரவிக்குமார் அவர்களை சந்தித்து அந்த கோரிக்கையை எடுத்து வைத்ததை எண்ணி உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டார், அதை நினைவு கொடுத்து சொல்றாரு. உங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. தோழர்களே, இன்னைக்கு நான் திண்டிவனம் தான் முழு நாள் கொடுத்திருந்தேன். காலையில 8 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும். நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் அண்ணன் ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க விக்கிரவாண்டிக்கு வரணும், சிறுத்தைகளை பார்க்கணும், அவர்களோடு நீங்க சில நிமிடங்கள் உரையாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக என் ப்ரோக்ராமை மாற்றி இந்த கொளுத்தும் வெயிலில் காத்து கிடக்கிற உங்களை வந்து பார்த்து உங்களிடத்திலே இந்த வேண்டுகோளை வைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நீங்கள் அவருக்குத்தான் வாக்களித்தீர்கள், வெற்றி பெற வைத்தீர்கள். இப்போதும் அவரை வெற்றி பெற வைக்க நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள். என்றாலும் கூட வித்தியாசத்தை உயர்த்தி காட்ட வேண்டும். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் நான் சொல்றேன். அவரை வந்து நீங்க விட்டுறக்கூடாது. அவருக்கு சாதி பார்த்து வேலை செய்யறது, மதம் பார்த்து வேலை செய்யறது, வேண்டியவங்களுக்கு செய்யறது, வேண்டாதவங்களுக்கு செய்யறது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப இயல்பா எல்லோரோடும் இணக்கமாக இருக்கிறார். எல்லோருக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் அவருக்கு இருக்கிறது. இந்த தொகுதி மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும், அதற்காக தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்கிற துடிப்பு அவருக்கு இருக்கிறது. ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அன்னியூர் சிவா வெற்றி பெற்ற பிறகு அவர் முதலமைச்சரிடத்திலே போய் சொல்ல வேண்டும், சிறுத்தைகளின் வாக்குகள் நமக்கு கொத்து கொத்தாக விழுந்தன, நம்முடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டும். நம்முடைய தொகுதி 8 தொகுதிகளில் வெற்றி பெறணும். திமுக காரங்க உற்சாகமா இருந்தாதான் நாம போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அவங்க வேலை செய்வாங்க. விக்கிரவாண்டியில் அன்னியூர் சிவாக்கு சிறுத்தைகள் தீவிரமா வேலை செய்யறாங்கன்னா, திண்டிவனத்தில் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் தீவிரமாக வேலை செய்வார்கள். ஒரு ஆர்வம் தண்ணியில் தான் வந்துடும். இன்னைக்கு நாம திமுக கூட்டணியில் இருந்துதான் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். நாம 4 எம்எல்ஏ வென்றதுனால கூட இந்த அங்கீகாரம் கிடைக்கல. 2 MP ஜெயிச்சதுதான் அங்கீகாரம் கிடைச்சது. அப்போ ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று திமுகவை போல அதிமுகவை போல சொந்த சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறது என்றால் அதற்கு விழுப்புரம் தொகுதி மக்கள் நீங்களும் முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். விழுப்புரத்தில் நாம் சிதம்பரத்தில் மட்டும் ஜெயிச்சிருந்தா அங்கீகாரம் கிடைச்சிருக்காரு. விழுப்புரத்திலும் ஜெயிச்சதுனாலதான் அங்கீகாரம் கிடைச்சது. அப்ப விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்கள் ஜெயிப்பதற்கு திமுகவும் நமக்காக உழைத்ததால் தான் நம்ம ஜெயிச்சோம். அவங்க ஓட்டு கிடைத்ததால் தான் நம்ம ஜெயிச்சோம். அப்படி ஜெயிச்சதுனால்தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே
அம்பேத்கர் இயக்கங்கள் மாநில கட்சிகளாவோ அல்லது தேசிய கட்சிகளாவோ அங்கீகாரம் பெற்றதுன்னா 4 கட்சி தான். ஒன்னு பிஎஸ்பி மாயாவதி அம்மா கட்சி, இன்னொன்னு பீகார்ல ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, இன்னொன்னு மகாராஷ்டிராவில் ராம்தாஸ் அத்வாலே கட்சி. அது கூட ஏதோ அஸ்ஸாமிலே இங்கேதான் அவங்க மணிப்பூர்ல தான் அவங்க அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய மாநிலத்தில் தமிழ்நாடு பெரிய மாநிலம், மணிப்பூர் சின்ன குட்டினார், ஒரே ஒரு எம்பி தான் அங்க அங்கீகாரம் வாங்கிட முடியும். பாண்டிச்சேரி மாதிரி ஒரு சின்னது ஒரு யூனியன் பிரதேசம் மாதிரி தான். ஆனா தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி, 39 நாடாளுமன்ற தொகுதி, இதுல 2 எம்பி ஜெயிச்சு அங்கீகாரம் வாங்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமானதல்ல. அகில இந்தியாவின் அளவில் 4வதா ஒரு அம்பேத்கர் இயக்கம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று புதிய வரலாறு படைத்திருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். யாரோடு சேர்ந்ததால்? திமுகவோடு சேர்ந்ததால். யாருடைய ஆதரவு இருந்ததால்? அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு நமக்கு கிடைத்ததால். நான் ஏன் திமுகவோடு தொடர்ந்து பயணம் செய்கிறேன் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? எல்லாம் ஆசை காட்டுறாங்க. இந்த பக்கம் விஜய் கூப்பிடுறாரு போகலாம் இல்லையா, இந்த பக்கம் எடப்பாடி அழைக்கிறார் போகலாம் இல்லையா, இங்க போனா 20 சீட்டு தராங்களாமே, 30 சீட்டு தராங்களாமே எல்லாம் சொல்றாங்க. ஏன் நான் போல? 8-10 சீட்டு அதிகமா வாங்கினா இன்னும் 10 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப 8 சீட்டு ஒரே சண்டை கட்சி உள்ள, எனக்கு இல்ல உனக்கு இல்லைன்னு கடுமையான போட்டி, மன உளைச்சல். இப்ப கூடுதல் சீட்டு வாங்கினா இன்னும் 10 பேருக்கு நம்ம சீட்டு கொடுக்க முடியும். ஆனா நான் ஏன் போல? அப்படின்னா எனக்கு முடிவெடுக்க தெரியலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, ஒரு பிரின்சிபிள் இருக்கு. ஏதாவது ஆதாயம் கிடைச்சா போதுன்னு வாயக்கூடாதுன்னு போக முடியாது. மிட்டாயை காட்டி மயக்க பார்ப்பாங்க, சாக்லேட் காட்டி மயக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆசை காட்டி மயக்குவதற்கு திருமாவளவன் சராசரி ஆள் இல்லை. சீட்டுக்காகவோ பதவி பரிசுக்காகவோ ஒரு முடிவெடுக்க தயாராக இல்லை. ஏன் திமுகவோடு இருக்கிறோம்னா, நாம பேசக்கூடிய அரசியலை திமுக பேசுகிறது, நாம் பேசக்கூடிய சமூக நீதி அரசியலை இடதுசாரி கட்சிகள் பேசுகிறார்கள். அவர்கள்தான் உண்மையிலேயே நம்மோடு கொள்கை சார்ந்த உறவுக்காரர்கள். இவங்களோட தான் நம்மால் நிற்க முடியும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவர்கள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம்னு நான் 2001 இருந்தே சொல்றேன், இன்னைக்கு சொல்லல. ஏன், என்ன காரணம்? பங்கு தகராறா, பாகம் தகராறா, அவங்களுக்கு நமக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு அரசியல் கட்சி, சராசரி கட்சியா பிரச்சனை கிடையாது. அவங்க சாதி வெறியை திட்டமிட்டு தூண்டுகிற கட்சி, மதவெறியை திட்டமிட்டு தூண்டுகிற கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களை அந்நியர்கள் என்று சொல்லுகிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, பாபர் மசூதியை இடித்த கட்சி. இதெல்லாம் வரலாறு தானே, நான் பொய் சொல்லலையே, கற்பனையா சொல்லலையே, நடந்த உண்மை தானே. அவர்கள் இன்றைக்காவது சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறார்களா? சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்களா? பெரியாரை ஏன் விமர்சிக்கிறார்கள்? அம்பேத்கரை வெறும் பிறந்த நாள் கொண்டாடுவதோடு சரி, அம்பேத்கர் பேசிய அரசியலை பேசுவார்களா? பேச மாட்டார்கள். அவர்களோடு நம்மால் கூட்டணி சேர முடியாது. அவர்களை தோளில் தூக்கி சுமக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நம்மால் போக முடியாது. அதனால்தான் திருமாவளவன் திமுகவோடு கொண்டாடுகிற உறவு உடும்பு பிடி உறவு, கொண்டிருக்கிற உறவு உடும்பு பிடி உறவு. இது கொள்கைக்காகத்தான், கோட்பாட்டுக்காகத்தான். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை படித்தவர். சும்மா பேரை உச்சரிக்கல, சும்மா நம்ம பேரை உச்சரிக்கல. எம்ஜிஆர் எல்லாரும் அதிமுக சும்மா பேரை உச்சரிக்கிற மாதிரி எடப்பாடி ஜெயலலிதா அம்மா பேரை சும்மா உச்சரிக்கிறார். உண்மையிலே உச்சரிப்பதாக இருந்தால், உள்வாங்கி இருந்தால், ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாரு? எந்த காலத்திலும் எப்போதும் எந்த சூழலிலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். ஒரு முறை வச்சேன், அதை நான் செய்த பெரிய தவறு. அதற்கு பரிகாரமா வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தேன். இதெல்லாம் அம்மா சொன்னது. யாரு? ஜெயலலிதா அம்மா. ஒரு முறை நான் தவறை இழைத்து விட்டேன், மீண்டும் அந்த தவறை இழைக்க மாட்டேன் என்று சொன்னது ஜெயலலிதா அம்மையார். அந்த பாஜகவை தோளில் தூக்கி கொண்டு வந்து
ஊர் ஊராய் பாஜக சின்னத்தை அதிமுக தொண்டனை வைத்து எழுத வைக்கிறார். பாஜகவை தமிழ்நாட்டிலே வளர்ப்பதற்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறார். அதிமுக தொண்டர்களை ஏய்க்கிறார். ஆகவேதான் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வலதுசாரி சக்திகள் தமிழ்நாட்டில் வலுப்பெற்றுவிடக் கூடாது, வெற்றி பெற்றுவிடக் கூடாது. தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 6 மாசம் கூட எடப்பாடியார் முதலமைச்சர் உட்கார்ந்து முடியாது. ஆற்றத்தை கலைச்சி ஆடுவான் பிஜேபி காரன், கலைச்சி போட்டுருவான். காரைக்குடி ராஜா எச் ராஜா அது மாதிரி ஆளுதான் போய் முதலமைச்சரா உட்கார வைப்பாங்க. அண்ணா திமுக கையில நீங்க தப்பி தவறி ஆட்சியை கொடுத்தால் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்துடும். பிஜேபி ஆட்சி வந்துருச்சுன்னா அப்புறம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாறிடும். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து நீ மாட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கான்னு கேட்டு அடிப்பான். சட்டி பானைகளை கை விடுவான். சட்டி பானைகளை கைவிட்டு நீ என்னடா என்ன கறி குழம்புடா வச்சிருக்கிறன்னு கேட்டு அடிப்பான். நீ என்ன கறி திங்கணுங்கிறத அவன் முடிவு பண்றான். வட இந்தியாவில் தான் நடக்குது. உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரிங்கிற ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்சி சட்டி பானைகளை கையை விட்டு எடுத்து இந்த கறி ஆட்டுக்கறி கிடையாது மாட்டுக்கறி தான் சொல்லி அடிச்சு அவனை கொண்டுட்டான். RSS சங்கி பயிருங்க. அதுக்கு பிறகு விசாரிச்சா அந்த மாட்டுக்கறி இல்லைன்னு தெரிய வந்து விசாரணை. ஏன்னா பைபிளை கொளுத்துறான், சர்ச்சை போய் அடிக்கிறான், மசூதியை இடிக்கிறான், மாடு பிடிச்சிட்டு போனா கும்பல் கும்பலா போய் சேர்ந்து அடிச்சு கொள்றான், மாட்டு வணிகை பசுமாட்டை வந்து அவமதிக்கிற கொள்ற அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். இதெல்லாம் நடக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். பிஜேபிக்கான வெற்றி பெற்றால் இந்த அவலங்கள் எல்லாம் அரங்கேறும். எஸ்சிபிசி கடையில் ஒற்றுமையை விடமாட்டான். இந்த மாதிரி ஒரே மேடையில் நம்மால் நிற்க முடியாது. சிவா வேற, திருமாவளவன் வேறன்னு ஆக்கி விட்டுருவான். அவர் வந்து என்கிட்ட நிற்க முடியாது, நான் அவர்கிட்ட நிற்க முடியாது. அவர் நினைச்சாலும் முடியாது, நான் நினைச்சாலும் முடியாது. பிஜேபிக்காரன் பெரிய அவலத்தை உருவாக்கி விடும். அதனால்தான் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் வளரக்கூடாது என்று திருமாவளவன் நினைக்கிறான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைக்கிறது. எனவே ரெட்டேலைக்கு ஓட்டு போட்டா அது மோடிக்கு போட்டதாகத்தான் போய் முடியும். ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் இழைக்க வேண்டாம். நீங்கள் நாட்டை காப்பாற்ற, மண்ணை காப்பாற்ற, எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை காப்பாற்ற விரும்பினால் அதிமுக தொண்டர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட சின்னம் தான், உண்டாக்கப்பட்ட கண்டெடுக்கப்பட்ட சின்னம் தான் உதயசூரியன். அதிமுக தொண்டர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எடப்பாடி அவர்களை நம்பி பிஜேபி காரிடம் போய் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், நாட்டை அடமானம் வைக்காதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அன்னியூர் சிவாவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடவும். இங்க வந்து உதயசூரியன் தான் பானை, திண்டிவனத்தில பானை உதயசூரிய மாதிரி. ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை இன்னொரு பக்கமும் வீணாக்க கூடாது. இந்த விசில் அடிக்கிறவங்க எல்லாம் தேட்டருக்கு அனுப்பிச்சிருங்க. சட்டசபையெல்லாம் விசில் அடிக்க முடியாது. சட்டமன்றத்தில் தான் இருக்க விசில் அடிக்க முடியுமா? முடியாது. அங்க மேஜை வேணா தட்டலாம், பெஞ்ச விசில் அடிக்க முடியாது. கை தட்டக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு, அதனால பெஞ்சை தட்டலாம். பார்லிமெண்ட்ல கூட அப்படிதான். நல்லா ஒருத்தர் பேசுறாருன்னா பெஞ்சை தட்டலாம், இப்படி கை தட்டக்கூடாது. ஆனா இவங்க அங்க போய் உட்காந்து விசில் அடிச்சா அடிப்பாங்க. விசில் அடிக்கிறவர்களுக்கு தேட்டர்ல தான் வேலை, அவங்களை மறுபடியும் தேட்டருக்கே அனுப்பிச்சிடலாம். எனவே ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அன்னியூர் சிவா அவர்களை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். இந்த 5 ஆண்டுகளில் விக்கிரவாண்டியை அவர் மிகச்சிறந்த தலைச்சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், சிறுத்தைகளின் சின்னம், நமது சின்னம். நன்றி, நன்றி. Wow.
ரமேஷ் அர்ச்சனா ஆகியோரின் கழகி ஆண்டோருக்கு ஆதவன் ஆதவன் என்று பெயர் இந்த மாதிரி பச்சை பொழுதுனா வெயிலுக்கு தூக்கிட்டு வரும் கொஞ்சம் கூட அதுவே இல்லாம பண்ணாங்க. கும்பல்ல எல்லாரும் கீழே விழுந்தா என்ன வருது? பேர் வைக்கும் போது மற்ற நேரம் கொண்டு குழந்தை கையில வைக்கலாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி 4 நாள் 5 நாள் கொஞ்ச நாள் தூக்கிட்டு வந்து இந்த வெயில காய போடுங்க. கொஞ்சமாவது இருக்க முடியும் விடுப்பா. சொல்றேன் அதான் எப்படி ஆட்சி ஓவியர் ரஞ்சித் அவர்களின் அழகிய பெண் குழந்தைக்கு பெற்றோரின் விருப்பப்படி மதிலினியா என்று பெயர் சுட்டி வாழ்க்கிறார். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டும். குழந்தைங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பூச்சை குழந்தைங்க பயன்படுத்தினா என்ன ஆகும்? கூட பொறுப்பு இல்லாம இருந்துக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் குழந்தை தூக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. பையனா பெண்ணா? ஐயனா பொண்ணாயா? ஆண்களுக்கு ராஜா கனிமணி ஆகியோரின் அழகிய ஆண் குழந்தைக்கு தமிழ் வளவன் என்று பெயர் சொல்லி வாழ்கிறேன். உங்களுக்கு அடுத்த பயன் போடுவது சேர்மன் தலைவருக்கு அடைபட்டிருக்கிறார். அவருக்கு நன்றி உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இன்னும் உங்கள் வீட்டு பிள்ளை எழுச்சித்தவர் அண்ணன் திரு திருமாவளவன் வந்து வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் அண்ணன் அண்டியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாநகராட்சி தொடர்ந்து உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். மகளிர் உரிமைத்தலை தொடர்ந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, ரூபாய் 8000க்கான கூப்பத்தர இருக்கிறார்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். உதயசூரியன் வெற்றி வேட்பாளர் அண்ணன் அண்டியூர் சிவா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் அண்ணன் அண்டியூர் சிவா அவர்களுக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்.